திடீர்னு வீட்டுக்கெல்லாம் பிசினஸ் டெவலப் பண்ண போறேன்னு என்கிட்ட இருந்து 30 லட்சம் கடன் வாங்கிட்டேன். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அப்பாவோ இல்ல அம்மாவோ கேரண்டி கையெழுத்து போட முடியாது. என்ன பண்ணுவ? அடுத்த பூகம்பத்தை கிளப்பிட்டாரு நம்ம மனோஜ். திடீர்னு வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டு 30 லட்சம் பணத்தை கேட்டு நின்னப்போ விஜயா அம்மாவே ஆடி போயிட்டாங்க. எபிசோட்ல மனோஜ் அவரோட பிசினஸ் பேர்ல ஃப்ரெண்டு கிட்ட 30 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. இன்னைக்கு அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்து ஒன்னு என் பணத்தை கொடு, இல்லனா இந்த அக்ரிமெண்ட்ல உங்க அப்பா அம்மாவை கையெழுத்து போட சொல்லுன்னு மிரட்டுறான். இத கேட்டதும் அண்ணாமலை சார், என்னடா 30 லட்சமா, எதுக்குடா வாங்குனேன்னு கொந்தளிக்கிறாரு. மனோஜ் பதில் சொல்ல முடியாம திரு திருன்னு முழிக்கிறாரு. விஜயா வழக்கம் போல பையனுக்கு சப்போர்ட் பண்ண வர முத்து குறுக்க வந்து, இவன் வாங்கின கடனுக்கு அப்பா ஏன் கையெழுத்து போடணும், வீட்டை வித்து செட்டில் பண்ண பாக்குறீங்களான்னு எகிறுறாரு. ரோகிணிக்கு உள்ளுக்குள்ள உதறல் எடுத்துடுச்சு. ஏன்னா இந்த கடன் விஷயம் தெரிஞ்சா அவங்க பிளான் எல்லாம் சொதப்பிடும். அண்ணாமலை கையெழுத்து போடுவாரா இல்ல மனோஜ வீட்டை விட்டு துரத்துவாரா? இனி கச்சேரி களை கட்டும். உங்க கணிப்பை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.